பல நேரங்கள் தேவனோடு நம்ம இந்த வாக்குவாதம் பண்ணுவோம். நிறைய பேர் பாஸ்டரையோட சாட்சி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சப்போ என்ன பண்ணாருங்க, பேரம் பேசினார் பாஸ்டர். ஆண்டவர் பாசன, ஆண்டரே நான் உங்களுக்கு நல்ல காசு சம்பாதிச்சு உங்களுக்கு ஊழியத்துக்கு தரேன், நீங்கள் ஊழியத்தில் நீங்கள் என் காசை பயன்படுத்தி உங்கள் ராஜ்யத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் அவரை பார்த்து, உன் பணம் எனக்கு வேண்டாம்டா, உன்னுடைய எந்த இதுவும் எனக்கு வேண்டாம், நீ வந்தீன்னா உன்னை வைத்து நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், நீ கொடுக்கறத வைத்து நான் எதையும் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னபடியா அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய அழைப்பிற்கு அவர் இணங்கி வந்த நிமித்தம் தேவன் அவரை கொண்டு இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கின்றார். உங்களையும் பார்த்து சொல்கிறேன், ஐயா, ஒருவேளை தேவனுடைய அழைப்பை நீங்கள் காதில் கேட்டுக்கொண்டு இன்னும் பேரம் பேசி கொண்டிருந்தீங்கன்னா அதை நிறுத்துங்க. தேவனுக்கு யார் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்களோ தேவன் அவர்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கு அளவே இல்லைங்க, முடிவே இல்லைங்க. அற்புதமான காரியங்களை தேவன் நிச்சயம் செய்வார். அந்த வாலிப தம்பி அறியாத ஒரு மிக முக்கியமான சத்தியம் இருக்கணும்னா, அவன் நினைச்சான் ஆண்டவர் இடத்துல இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தனா காணாம போய் நினைச்சு பயந்து அவன் எல்லாத்தையும் கெட்டியா பிடிச்சிட்டு ஓடனான். ஆனா இயேசுவிடத்தில் எதை வைத்து கொடுக்கின்றோமோ அது நம்ம இழப்பதல்லங்க, அது நம்மளுடைய வாழ்க்கையில மீட்பு தான். எதெல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம விலக்கிரயமா கொடுக்கிறோம், உங்க நேரமா இருந்தாலும் உங்க பணமா இருந்தாலும் உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் என்னத்தை ஒரு ராஜ்யத்திற்கு முதலீடு செலுத்துகின்றோம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில 100 மடங்கு திரும்ப தர உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இயேசுவின் நாமத்திற்காக உங்க குடும்பத்தை விட்டீங்களா, உங்க சமுதாயத்தை விட்டீங்களா, உங்களுடைய மரியாதையை விட்டீங்களா, உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை விட்டீங்களா, நான் உங்களை பார்த்து நான் சவாலிடுறேன். இயேசுவுக்கு கொடுத்தவன் எவனோ கடனாளியாக இருந்தது இல்லவே இல்லை. இயேசுவுக்காக எதை விட்டு கொடுத்தாலும் இந்த பூமியிலும் சரி வரப்போகின்ற பூமியிலும் 100 மடங்கு திரும்பி இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். ஒரு பூமி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பூமி திரும்பி தர தேவன் வல்லவராக இருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அந்த அந்தஸ்தை கொடுத்து ஆண்டவரை பின்பற்றீங்கன்னா உங்கள் ஆண்டவர் உயர்ந்த இடங்களை வைத்து யார் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்கள் மத்தியில் உங்களை தலையை உயர்த்தி தேவன் சாட்சி பகிரத்தக்க தேவன் உங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார்.